நம்முடைய வாய்க்குள் அடங்கி இருக்கிற இந்த நாவு இருக்குல்ல, இந்த நாவுண்டு புறப்படுற வார்த்தை பெரிய நஷ்டத்தையே கொண்டு வந்துவிடும். அநேக பிரச்சனையை குழப்பங்களே கொண்டு வந்துவிடும். ஆகவே இந்த நாவு திடீர்னு சொல்லி எழும்பாம இருக்கும்படி ஆண்டவர் நமக்கு 32 பல்ல போட்டிருக்கிறார். சிலருக்கு அது அதிகமாக இருக்கும். ஆண்டவர் வேலையை போட்டிருக்கிறார் பாருங்க. அடுத்த லிப்ஸ் வச்சிருக்கிறார். ஆண்டவர் நல்ல உதட வச்சிருக்கிறார். தேவைக்கு திறக்கணும். தேவையில்லாம திறந்த நிறைய பிரச்சனையை கொண்டு வந்துடும். ஆண்டவர் இப்படிப்பட்ட 2 விதமான பாதுகாப்பு வாயில போட்டிருந்தோம். பல நேரமும் இதெல்லாம் மீறி நம்முடைய நாவு எழும்பி விடுகிறது. தேவன் நமது வாழ்க்கையிலே வீணா பேசி நம்ம வாழ்க்கையில் நஷ்டத்தை நம்மாகவே உருவாக்கி விடக்கூடாதுன்னு சொல்லி நல்ல பல்லெல்லாம் கொடுத்து வேலையை போல போட்டு வச்சிருக்கிறார். இதை தாண்டி ஆண்டவர் இந்த லிப்பையும் கர்த்தர் பாதுகாப்பா கொடுத்துக்கிறார், நல்ல உதடுகளை கொடுத்துக்கிறார். ஆனா இந்த 2 பாதுகாப்பையும் தாண்டி நம்முடைய நாவு பல நேரமும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை பேசி இருக்கிறது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை சொல்லுவதற்கு முனைந்திருக்கிறது. உன் நாவினால உனக்கு நன்மை உண்டாகணும். உன் நாவினால உன் வாழ்க்கைக்கு இடுக்கன் உருவாக்கி இடம் கொடுக்க கூடாது. ஆமென், ஆமென். அநேகர் பொறாமையை தங்கள் மனதில் யோசித்து தங்கள் பொறாமையின் எண்ணத்தினாலே நாவில தேவையில்லாத பேசுவாங்க. இவங்க நினைக்கிறது நான் இப்படி பேசிட்டேன்னு சொன்னா மற்றவங்க வாழ்க்கை எப்படி போனாலும் நான் நல்லா இருப்பேன். இல்லவே இல்லை. நம்முடைய நாவின் வார்த்தைகள் கண்டிப்பாக நம்மை நியாயம் தீர்க்கும். நம்ம நினைக்கிற நான் சொன்னதை யாருக்கு தெரியும்? நம்ம வாழ்க்கையில நம்ம நாவின் வார்த்தையினால நமக்கு நாமே கேடு உருவாக்க கூடாது. பிறரை சொல்லி பிறரை பகையான வார்த்தையை சொல்லி பிறரை ஏளனப்படுத்தி தேவையில்லாத வார்த்தையை சொல்லும் போது நம்ம நினைக்கிறது மற்றவனை குறை சொல்லியாச்சுன்னா என் வாழ்க்கையில ரொம்ப கிரெடிட் ஆயிரும், நான் மேலாயிருவேன், என்னை 10 பேர் உயர்த்தி சொல்லுவாங்க. இந்த நபர்கிட்ட இந்த நபரை குறித்து சொன்னதுனால என்ன அவங்க ரொம்ப மெச்சமா எண்ணுவாங்க. இல்லவே இல்லை. நம்ம நினைச்சுக்கலாம் மற்றவனை பற்றி இவன் கிட்ட குறை சொன்னை கொடுத்ததுனால என்ன இவன் நல்லா நினைப்பான். இல்லவே இல்லை. நம்ம நினைப்பு, இதே நினைப்பு, அந்த நினைப்பினால் நாம் பேசின வார்த்தைகள், நம்முடைய நாவின் வார்த்தைகள் ஒரு நாள் நமது வாழ்க்கையில நியாய தீர்ப்பை கண்டிப்பாய் கொண்டு வரும்.